ஒரு 16 வயசு பையன் ஆரம்பிச்ச கம்பெனி தான் ஹெர்பல் லீஃப் நேச்சுரல்ஸ். ஹாய், ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் ஹெர்பல் லீஃப் நேச்சுரல்ஸ். ஓகே, இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃப்ரம் மார்ச் 2025 எதாச்சியா ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது, ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த ட்ரம்ஸ்டிக்கை ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்தப்போ அவங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் ப்ரைஸ் கிடைக்கல அவங்க கூட்ஸுக்கு. ஸோ அதை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி கொட்டுறாங்க. காய்கறி சந்தைக்கு முருங்கை வரத்து பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ முருங்கை தற்போது 11 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் அறுவடை கூலி கூட கிடைக்காததால் விரக்தியில் முருங்கை செடிகளை உழவு செய்த விவசாயிகள் அழித்து வருகின்றனர். ஃபார்மர்ஸ்க்கும் லாஸ் தான், ப்ரொடக்ஷன் வேஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த முருங்கா ட்ரீ அதில் தான் நம்மளுக்கு இந்த ட்ரம்ஸ்டிக்ஸ்லாம் கிடைக்குது. அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து 60% ஆஃப் தட் நியூட்ரியன்ஸ் வந்து அதோட லீவ்ஸில் தான் இருக்குது. பட் ஃபார்மர்ஸ் யாருக்கும் அது தெரியல. அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. அந்த லீவ்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பவுடராக்கி நம்ம சேல்ஸ் பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. $535 மில்லியன் குளோபலி இதோட மார்க்கெட். பட் இதை யாரும் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரீஸு, இந்த நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐடியாவை போய் நான் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஐடியாஸ் குட், பட் இதை நம்ம எங்கேயா விற்கிறதுன்னு கேட்டாங்க. எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. அப்புறம் நம்மளே ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணால் ஒரு ஐடியா வந்துச்சு. தட் இஸ் ஹெர்பல் லீஃப் நேச்சுரல்ஸ். ஹெர்பல் லீஃப் நேச்சுரல்ஸை பிராண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் மேக் பண்ணலான்னு சர்ச் பண்ணப்போ ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியிலே இதை டீடான் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நம்ம டீடான் மாதிரி கொஞ்சம் இந்த ரா ப்ராடக்ட் இந்த முருங்கா பவுடரை சோர்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஆல்டர் அந்த பண்ணி அதை வந்து நம்ம பாக்கெட்டில் போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. நானும் இதை பண்ணி முடித்தேன். காஸ் அபவுட் 1500 கிட்ட ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒரு 50 பேக்ஸ் நான் ரெடி பண்ணேன். ஓகே, எனக்கு விற்றது எவ்வளவோ ஒரு 30 பேக்ஸ் அவ்வளோதான் இருக்கும். மிச்சம் 20 பேக்ஸ் ப்ளஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் அது அவ்வளோ ரீச் அவுட் ஆகலை இந்த டீடானுங்கிறது. ஏன்னா யாருமே இப்போ ஸ்கின் கேர் பொதுவாக அன்னோன் பிராண்ட்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு.